இப்படி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனமே இல்லம்மா. இத இத இந்த பணத்தை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு வந்துடலாமா? அம்மா அம்மா எங்க போறீங்க? ஒன்னதான் ரசிக்க முடியல, இந்த இயற்கை அழகாவது பார்த்து ரசிக்கலான்னு தான். வாமா இப்படி. ஐயோ நான் வரல. வாமா இப்படி. வேண்டாம் வேண்டாம் பயமா இருக்குது. அதெல்லாம் வேணாம். ஐயோ வேண்டாம். வாமா இப்படி. பயமா இருக்குது, என்ன விடுங்க. அழக ரசிக்கிறதுல உனக்கு என்ன பயம்? வாமா. அழகு மட்டும் தான் தெரியுது, எனக்கு அதுல இருக்கிற ஆபத்தும் தெரியுது. நீங்க வாங்க இப்படி. இல்ல நான் வரல. ஐயே உன்ன தைரியசாலி ஆகிறதுக்குள்ள ஏன் உயிர் போடும் போல் இருக்கேன். வாமா. நான் வரல. வாமா.
அம்மா அம்மா இந்த பேப்பரை பத்தியா பாரு. அம்மா அந்த இடத்துல தானே அவனோட பணத்தை போட்டுட்டு வந்தோம். அங்க எப்படி கைதியோட பணம்? அப்படின்னா அது பயப்படாதம்மா. நாம உயரத்துல இருந்து போட்டப்போ பாதி வழியில பாறையில எங்கேயாவது சிக்கி இருக்கோம். அதான் யார் கண்ணிலையும் படல, போலீஸுக்கும் தெரியல. கடவுள் ஒருத்தர் இருந்தா நிச்சயம் நம்மளை காப்பாத்து வருமா. நீ கவலைப்படாத. ஆறுமுகம், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளை துணை இல்லாத வீடுங்கிறனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் கொலை பண்ணேன். அது உனக்கு தெரிஞ்சு போனதுனால ஒவ்வொரு நாளும் எங்களை சாகடிக்க வேண்டாம். இந்தா ஒரே அடிய கொண்டுடு. கொலை செஞ்ச கையோட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். என் பொண்ணு கல்யாணம் நின்னுடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போல. ஒரு நிமிஷம் செஞ்ச தப்பு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் நான் செத்துட்டு இருக்கேன். இது பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு. யாருக்கு வேணும் பணம்? பணத்தை மதிக்கிற ஆறுமுக சக்தி எவ்வளவு நாளாச்சு. போலீஸ் கண்ணில் படாம பதுங்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு இடம் தேவை. அதுக்காக அந்த வீட்டுல இருக்க. காசை வீசினா கவ்விட்டு போறதுக்கு இந்த ஆறுமுகத்தை டாகுன்னு நினைச்சியா? அப்போ எங்க உயிர் எடுக்காம நீ போக மாட்ட. எனக்கு வேண்டியது உங்க உயிர் இல்ல, அவனோட அட்ரஸ். Tell me the fact. Who is the blackguard? Who is the blackguard? Who is the blackguard? சொல்லிடம்மா. அவன் என்னோட காலேஜ் மேட், கொல்லிமலை எஸ்டேட் ஓனரோட மகன். பேர் ரவி. அவன் எப்போ ரெயின்போ பார்ல உட்கார்ந்திருப்பான். ஹாய் திவ்யூ, இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமோ? 13. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் ஊருக்குள்ள கொடுக்காம இப்படி கடை வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கியே. கல்யாணம் ஆயி போச்சுன்னா அப்புறம் இந்த பத்திரிக்கை எல்லாம் காப்பி கடையில போண்டா வடை கட்டி கொடுத்த லாய்க்கு. கொலையத்தை ரகசியமா பண்ணிட்டீங்க. கல்யாணத்தையாவது ஊரை கூட்டி வச்சு பண்றது இல்ல? அத காசு இருக்கிற செலவழிக்க வேண்டியது தானே. பிசுனாரிங்கப்பா. ஆறுமுகம் அங்கிள், இந்த வீட்டை நாங்க ஒரு கோயில் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்க குடிக்காத. உங்க அம்மா பரவாயில்ல தாய். அப்பாவோட பெட்ரூமை மட்டும்தான் கோவிலாக்கினாங்க. நீ என்றாலும் இந்த வீட்டையே கோவிலாக்கிட்ட. போற போக்க பார்த்தா 2 பேரும் சேர்ந்து இந்த தொகுதியே கோயிலாக்கி ஜனங்களுக்கெல்லாம் காவியை கட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. ஏமா ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஒரு உயிரையே குடிச்சிட்டீங்க. நான் இந்த பிராண்டியை குடிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஓ, மருமக செலவாகுமேன்னு கணக்கு போடுறேன். நான் என்னமா பண்றது? மாம சோமனூர்ல இருந்து வந்திருந்தான்னு சொல்லியிருந்தேன்னா சாராயத்தோட நிப்பாட்டி இருப்பேன். லண்டன் சொல்லிட்டேன், ஸ்காட்ச்ல இறங்க வேண்டியதா போச்சு. ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண பாரு. அதான் இருக்கா, கடல் கடந்து புழுகுனா காசு செலவாகும்னு சொல்றது. அம்மாட்ட சொல்லி 2 ஆப் பாயில் போட சொல். இது எனக்குல்லம்மா. உன் கல்யாணத்தப்ப தாய் மாமன் சீர் நான் தானே பண்ணா, அதுக்கு வச்சு கொடுக்க வேண்டாமா? மறுபடியும் அதே ஸ்டேட்டஸ் பிரச்சனை தான். ஆறுமுகம், நாங்க சாவுக்கு பயப்படுற வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். நாங்க துணிச்சிட்டோம்னு வச்சுக்க,
உனக்கும் சாவு நிச்சயம்டா. அத ஞாபகத்துல வச்சுக்கிறேன். கண்ணு, தூக்குல தொங்குறேன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா தொங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ வேணும்னா சாகிறதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனா ஒன்ன அநியாயமா சாகடிக்கிறதுக்கு உங்க அம்மா விருப்பப்பட மாட்டாங்களே. அம்மா சென்டிமெண்ட் தானே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சு தானே இந்த ஆறுமுகமே அங்கிள் ஆயிட்டா. ஆமா, வந்ததுல இருந்தே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த கொலையை நீ செஞ்சையா இல்ல உங்க அம்மா செஞ்சாங்களா? 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டீங்களா? ஆமா, எதுக்காக இந்த கொலையை செஞ்சீங்க? ஏதாவது இல்லீகல் ப்ராப்ளமா? குற்றவாளியை நீதிபதி விசாரிக்கிறத தான் நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த குற்றவாளியை விசாரிக்கிற கொடுமை இந்த வீட்டுல தான் நடக்குது. எங்க அம்மா தான் கொலை பண்ணாங்க. தன் பொண்ணோட மானத்தை விட அடுத்தவன் உயிரை எந்த தாயும் பெருசா மதிக்க மாட்டா.